சோமசுந்தரம் சார், இப்போ கல்லூரிகளுக்குள்ளார பள்ளிகளில் வன்முறை அதிகரிக்குது இல்லையா? ஒரு கல்வியாளராக அதை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு காரணம் யார்? இதை யார் பொறுப்பேற்றுக்கணும்? சார், இப்போ என் நிகழ்ச்சி சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு 4 பேருக்கு மேலே இருக்கிறோம். எங்களை நெறிப்படுறதுக்கு யார் இருக்கிறாங்க? நெறியாளர் நீங்கள் இருக்கீங்க. அப்போ தான் நிகழ்ச்சி நல்லபடியாக போகும். இன்றைக்கி 500க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் கிடையாது. தமிழ்நாட்டில் 10 அரசு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை. கல்லூரியில் கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட பேராசிரியர் கிடையாது. உதவி பேராசிரியர் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா மாணவர்களை எப்படி நெறிப்படுத்த முடியும்? பள்ளிக்கூடமா பள்ளிக்கூடமானு ஒரு சில பெற்றோர்கள் கேட்குறாங்க. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளிக்கூடத்தையும் நான் குறை சொல்ல தயாரில்லை. நானும் முன்னாள் அரசு பள்ளியின் மாணவன், என் தந்தையாரும் முன்னாள் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். பட் இப்போ வன்முறை கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு இருக்கு. நெல்லை மாவட்டத்தில் ஒரு மாணவன் இறந்து போயிட்டான். நாங்கள் படிக்கிற காலத்தில் நோட் புக் எடுத்துகிட்டு போவோம், டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு போவோம், ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அருவாள் எடுத்துகிட்டு போகிறது, கத்தி எடுத்துகிட்டு போகிறது. அப்போ இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? கடன் கேடாமையால் கெடும், பயிர் பாராமையால் கெடும். இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது யார்? ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆசிரியர் வேலை செய்கிறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யார்? தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யார்? கல்வித்துறை. அப்போ இதில் மெயினாக பங்கு வகிக்கிறது கண்டிப்பாக கல்வித்துறையினுடைய முழு பொறுப்பு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இங்கே பள்ளிக்கூடமோ கல்லூரியோ பல்கலைக்கழகமோ ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் சார். அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படும். ஒழுக்கம் இல்லாத கல்வி எதற்கும் பயன்படாது. ஸோ டிசிப்ளின் அப்படின்னா முதல்ல அசம்பிளி நடத்தணும். இறை வணக்கம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசம்பிளி. சோமசுந்தரம் சார், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கணும், யார் அந்த பொறுப்பை அவர்கள் தட்டி கலக்காமல் எப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறேன்? சமூகமும் அரசாங்கமும் நண்பர் அழகாக சொன்னார். பேரண்ட்ஸுக்கு முழு கடமை இருக்குது. தான் பையன் என்ன பண்ணுறான், தான் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அதை மானிட்டர் பண்ணுறது பேரண்ட்ஸுடைய கடமை. ஆனால் எனக்கு சின்ன கேள்வி இல்லை, எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வாழை தூக்கி கொடுக்குறீங்க. டீச்சர் வந்து ஒரு செகண்ட் பேரண்ட், பேரண்ட் வந்து செகண்ட் டீச்சர். அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்ல சார், தெரியல அப்படின்னா இல்ல சார், என்னை சுத்தி சமூக விரோதிகள் நிறைய இருக்கிறாங்க. என்னை சுற்றி கஞ்சா இது மாதிரியான போதை பொருட்கள் வந்து அதிக புழக்கம் இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லலாம். தெளிவாக சொல்றேன், அரசாங்கத்தில் முழு பங்கு இருக்கு. அதாவது தமிழ்ல 2 வார்த்தை மிகவும் இனிமையானது. ஒன்று தாயினுடைய கருவறை, இன்னொன்று பள்ளியினுடைய வகுப்பறை. தாயினுடைய கருவறையில் தான் உயிர் பிறகுது, பள்ளியினுடைய வகுப்பறையில் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது. அந்த வகுப்பறையில் நீங்கள் ஆசிரியர் கிடையாது, தலைமை ஆசிரியர் கிடையாது, பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் இல்லைன்னா அதுக்கு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். பேரண்ட்ஸுக்கும் அது அவங்களுடைய கடமை சார். அது தான் பையன் தான் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். அதை மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு பேரனுடைய முழு கடமை சார். 20 வருஷத்துக்கு முன்னால் அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் நடத்தினாங்க, தனியார் சாராய கடை நடத்தினாங்க. இப்போ அரசாங்கம் சாராய கடை நடத்துகிறாங்க, தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்தவரை கல்வியும் மருத்துவமும் அரசாங்கம் தான் நடத்தணும். சாராய கடைகள்லாம் மூட வேண்டும்னு தாழ்மையான வேண்டுகோள். சரி சார், நன்றி சார்.